ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கடல் தாண்டி ஒரு இடத்திற்கு சென்றார். அங்கே ஒரு மனிதன், பேய் பிடித்த மனிதன் கல்லறையில் குடியிருப்பதை அவர் பார்த்தார். அந்த மனிதனை மக்கள் சங்கிலியினால் கட்டி பார்த்தார்கள். ஆனால் அவன் சங்கிலியெல்லாம் உடைத்து விட்டான். அவன் கல்லறையில் குடியிருந்தான். அவனை பேய் பிடித்திருந்தது. இயேசு அவனிடம் சென்றபோது அவன் இயேசுவை பார்த்து, கடவுளின் மகனாகிய இயேசுவே, ஏன் என்னிடத்தில் வந்தீர் என்று கேள்வி கேட்டான். இயேசு அவனுக்குள் இருந்த பேயை துரத்த வந்திருந்தார் என்பது அவனுக்கு தெரியும். இயேசு அவரிடம் கேட்டார், உன் பெயர் என்ன என்று. அப்போது அவன், என் பெயர் லேகியோன் என்றான். லேகியோன் என்றால் அநேக பேய்கள் என்று அர்த்தம். அப்படியானால் அவனுக்குள் அநேக பேய்கள் குடியிருந்தன. இயேசு அந்த அநேக பேய்களை துரத்த வந்தார். பேய்கள் அவரிடம், நீர் எங்களை துரத்துவீரானால் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் பன்றிகளுக்குள் போகும்படி நீர் எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இயேசு அவர்களிடம், நீங்கள் அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த மனிதனுக்குள் இருந்த எல்லா பேய்களும் வெளியே வந்து அங்கே மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளுக்குள் சென்று அந்த பன்றி கூட்டம் முழுவதும் மலையிலிருந்து கடலுக்குள் விழுந்து மரித்து போயின. பேய் பிடித்திருந்த மனிதன் சுகமடைந்தான். அன்பார்ந்தவர்களே, இயேசு அந்த பேய் பிடித்த மனிதனை தேடி போனார். கடல் கடந்து போனார். வேறு எதற்காகவும் அவர் செல்லவில்லை. அந்த மனிதனில் இருக்கக்கூடிய பேயை ஓட்ட வேண்டும் என்பதற்காக சென்றார். என்னே அற்புதமான இயேசு! உங்களுக்குள் அநேக பேய்கள் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னிடத்தில் பேய் ஒன்றுமில்லை என்று. கோபம் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், ஆணவம் இருக்கலாம், மேட்டுமை இருக்கலாம், கர்வம் இருக்கலாம். இப்படியாக அநேக பேய்கள் உங்களுக்குள் இருக்கலாம். இந்த எல்லா பேய்களையும் ஒட்டு மொத்தமாக விரட்ட இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவர் உங்களிடம் வருவார். உங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான பேய்களையும் அவர் ஓட்டுவார். நீங்கள் சாதாரண ஒரு மனிதனாக மாறுவீர்கள். பேய் நீங்கப்பட்டு அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் உள்ள மனிதனாக மாறுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். ஆண்டவர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.